இந்த செப்டம்பர்ல வந்த புது அப்டேட். ஸோ ரெண்ட்லேயும் இது ஒரு முக்கியமான அப்டேட். இப்போ ஒரு கமர்ஷியல் பில்டிங் இருக்கு, எனக்கு வந்து ஜிஎஸ்டி நம்பர் இல்லை, என்கிட்ட ஜிஎஸ்டி நம்பர் வச்சிருக்கிற ஒருத்தர் வாடகைக்கு வராரு. ஸோ இந்த டிரான்சாக்ஷனை கவர்மெண்ட்டுக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னா, ஸோ இது யார்கிட்ட வந்து போயிட்டு கண்ட்ரோலில் எடுத்துகிட்டு வர முடியும்னு பார்க்குறாங்க. ஸோ ஜிஎஸ்டி நம்பர் வச்சிருக்கிற ஒரு தொழிலதிபர்கிட்ட தான் வந்து இந்த கண்ட்ரோலில் கொண்டு வர முடியுங்கிறதுனால கமர்ஷியல் பில்டிங் ரெண்ட்டை ஆர்சிஎம் கேட்டகரிக்குள்ளே கொண்டு வராங்க. ஸோ இங்கே நான் ஒரு ஜிஎஸ்டி பிஸ்னஸ் வச்சுருக்கேன், ஜிஎஸ்டி நம்பர் இருக்குது, நான் போயிட்டு ஒரு கமர்ஷியல் பில்டிங்கை வந்து வாடகைக்கு எடுக்கிறேன். அந்த பில்டிங் ஓனருக்கு வந்து ஜிஎஸ்டி நம்பர் கிடையாது, அவரும் அன்ரெஜிஸ்டர்ட். ஸோ இப்போ அவர்கிட்ட இருந்து நான் வந்து வாடகைக்கு இருக்கேன், அவருக்கு நான் வாடகை பே பண்ணுறேன் அப்படின்னா, நான் இந்த டிரான்சாக்ஷனை என்னோட ஜிஎஸ்டி போர்ட்டலில் காமிச்சு 18% ஜிஎஸ்டியை வந்து ஆர்சிஎம்ங்கிற முறையில் நான் கட்டி திருப்பி நான் அதை இன்புட் எடுத்து நான் என்னோட சேல்ஸ் அகேன்ஸ்டாக நான் அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம்.